Hello everyone, I'm Naveen. Welcome to Nanoji. ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஆஸ் அ மலேசியனா பிகாஸ் இன்னைக்கு 31st ஆகஸ்ட் 2024 மலேசியாவோட 67வது சுதந்திர நாள். அதாவது மரிடேக்கா டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மலேசியாவில் வந்து மரிடேக்கான்னு சொல்லுவாங்க. மரிடேக்கானா அதுக்கு என்ன அர்த்தம்னா சுதந்திரம், ஃப்ரீடம். சரிங்களா, ஒரு ஒரு வெற்றி சொல்லுவாங்க. சரிங்களா, அதோட இந்த வார்த்தை வந்து ஒரு சன்ஸ்கிரிட் வார்த்தை. சரிங்களா, மருடேக்கா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு சன்ஸ்கிரிட்ல, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். ஒரு மலேசியன் இந்தியனா இருக்கிறதுக்கு அது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மலேசியன் நான் இருக்கிறதுக்கு, முக்கியமா மலேசியன் இந்தியனா இருக்கிறதுக்கு ஒரு ஒரு தனி தைரியம் வேணும். பிகாஸ் வந்து நிறைய கிண்டல் நக்கல்ஸ், கஷ்டம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் நான் சொல்றேன், வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப திணறுவோம் ஒரு இந்தியனுக்கு. சரிங்களா, நிறைய இருக்குங்க, எல்லா நாட்டிலயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா காலப்போக்கில் வந்துட்டு எல்லாமே டெவலப் ஆகிறனால, எல்லாமே வந்துட்டு டெவலப் ஆகி இருக்கிறதுனால, ஸோ இந்த ஜாதி மதம் இந்த மலேசியாவில் வந்துட்டு பெரிய அளவில் பேசுறது கிடையாது. எல்லாமே இந்த மலேசியா முக்கியமா ஸ்பெஷாலிட்டி என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இன மக்கள். சரிங்களா, இந்தியன், சைனீஸ், மலே தான் வந்துட்டு ஒரு ஒரு மேஜர் ஒரு ஒரு மேஜர் கம்யூனிட்டியா இருக்காங்க. சரிங்களா, மேஜரா தான் எல்லாம் ஃபுல் ஒரு இஸ்லாமிக் நாடுங்க. சரிங்களா, அதனால தான் முஸ்லிம்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷன்லேயே வந்துட்டு இந்தியன்ஸ் வந்துட்டு குறைவான பெர்சன்டேஜ்ல தாங்க இருக்காங்க. சரிங்களா, பட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க வந்துட்டு பங்களாதேஷ், நேபாள், வியட்நாம், தாய்லாந்து, மியான்மார், இந்த மாதிரி நிறைய நாட்டிலேருந்து வந்து நம்ம மலேசியாவுக்கு வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 3 இனம்னு சொல்லி போய் இப்போ ஒரு ஒரு எல்லா இனமும் இருக்கிற நாடா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரிங்களா, வேர்ல்டுலே ஒரு ஒரு சாப்பாடுக்கும் சரி, சாப்பாடு உணவுலையும் சரி, டூரிசம், சரிங்களா, டூரிஸ்ட் போகிறதுக்கும் சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கும் சரி, மலேசியா உலகத்திலே ஒரு குட்டி நாடா இருந்தாலும் பட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரின்னு சொல்லுவேன். சரிங்களா, இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரி. எல்லா வகையிலையும் மலேசியா ஸ்பெஷல் தாங்க. சொல்ல போனால் நிறைய இருக்கு. ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இவந்தோ அரப் இந்தியாவிலேருந்து கூட வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மலேசியாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வருஷத்துல வந்துட்டு கோடி மக்கள் பல நாட்டிலேருந்து வந்துட்டு இங்கே மலேசியாவுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு தான் சொல்லணும். யார் கேட்டாலும், ரீசெண்டாக யார் கேட்டாலும் ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளேசஸ், டெம்பிள்ஸ், சரிங்க, அந்த கல்ச்சர்ஸ், மூணு இனம் கல்ச்சர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகே, மறுடேக்கான்னு வந்தாலே வந்துட்டு ஒரு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சோகமான விஷயம். சரிங்களா, மறுடேக்கான சும்மா வர கிடையாது. நிறைய உயிர் இழப்பு இருந்திருக்கு. சரிங்களா, நம்மளுக்கு தெரிஞ்ச கதையோட நிறைய தெரியாத கதைகள் இங்க பின்னாடி இருக்கு. புதைஞ்ச கதைகள்லாம் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு எல்லாம் ஒரு அனுபவிச்சுதான் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள், என்ன சித்திரவாதம் அந்த அந்த நேரத்தில் பண்ணியிருப்பாங்க தெரியல. நிறைய இருக்குங்க, நம்ம நிறைய கதைகள் கேட்டிருப்போம். ஸோ அதையும் தாண்டி நான் இந்த மலேசியாவில் ஒரு உயிர் ஒரு 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 மக்களாக நான் வந்துட்டு இந்த மலேசியாவில் மண்ணில் இருக்கேன், நான் பிறந்து வந்திருக்கேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன், தேங்க்ஸ் டு மை கண்ட்ரின்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு மலேசியா எல்லா இனத்துக்கும் இப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்தியன்ஸ்க்கு வந்து நிறையாவே வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குது. அங்கங்கே குறைவாக தான் இருக்குது, பட் வந்துட்டு ஸ்டில் வாய்ப்புகள் நிறையா கிடைக்குதுங்க. சரிங்களா, எல்லா விஷயத்துலையும் சொல்லுவேன். ஃபார் வேலை வாய்ப்பு பாரபட்சம் பார்க்காம கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பு எல்லாம் கவர்மெண்ட் தரப்புல வந்துட்டு எல்லா சலுகையும் வந்துட்டு இந்தியன்ஸ், முக்கியமாக மலேசியன் இந்தியனுக்கு வந்துட்டு கிடைக்குது. அந்த வகையில் வந்துட்டு ஒரு மலேசியா இஸ் அ பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவேன். சரி, நான் மலேசியன்னால வந்துட்டு நான் சொல்ல கிடையாது, பட் ஒரு குறைய நிறைய இருக்குங்க. சரிங்களா, ஒவ்வொரு கண்ட்ரியில. பட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம நாட்டுக்கு, அது ஒன்று இருக்குங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்து எதுவுமே என் நாட்டுக்கு உருப்படியாக நான் செஞ்சது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு மலேசியனா ஒரு ஆனஸ்டா இருக்க முடியுமோ அந்த பிரின்சிபல்லாம் நான் வந்துட்டு ஒரு வச்சிருப்பாங்க, அந்த ஒரு டிசிப்ளின். சரிங்களா, எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ என் கண்ட்ரிக்கு அந்த அளவுக்கு நான் உண்மையா இருக்க ட்ரை பண்றேன். மலேசியனா ஐ எம் ரியலி ஃபீல் ப்ரவுட். ஸோ யா, மலேசியாவுக்கு ஒரு சல்யூட் போட்டே ஆகணும். யா, ஸோ எமோஷனலாக இருக்குது. ஸோ பெருமையாக இருக்குங்க மலேசியனாக இருக்கிறதுக்கு.
முக்கியமாக மலேசியன் இந்தியனாக இருக்கிறதுக்கு பெருமையாகவும் இன்னும் ஒரு 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 எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லலாங்க. சரிங்களா? மலேசியன் இந்தியனா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் சின்ன வயசுல நிறைய பார்த்துருக்கேன். இன்னும் போக போக என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டெவலப்னு சொல்றாங்க. பார்ப்போமே. நல்லபடியாக டெவலப் ஆனால் ரொம்ப சந்தோஷம். யா ஸோ மலேசியன் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காம உங்க விஷயத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மலேசியன்ஸ், அனைத்து மலேசியா மக்களுக்கும் என்னோட சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருங்க. ஸோ until then, signing off you. I'm Naveen. See you next video. Take care. Bye.